வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடல் பாசின்னு சொல்லக்கூடிய இந்த அகர் அகர் இல்லைன்னா சைனா கிராஸ் வச்சு இன்னைக்கு ஒரு டேஸ்டியான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான் இந்த கடல் பாசி. இன்னைக்கு இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நான் 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து இதில் 300 மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இனி இந்த தண்ணி கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் இதில் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைனா கிராஸை இந்த தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வேக வைக்கலாம். இந்த சைனா கிராஸை தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது இது நல்ல தண்ணியில் கரைஞ்சி இந்த சைனா கிராஸ் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பார்க்குறதுக்கு வெறும் தண்ணி மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்படி நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இது பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாக கரைஞ்சிடும். தண்ணி நல்லா கொதிக்க தொடங்கினதுமே இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். நல்லா கரைஞ்சி பார்க்குறதுக்கு வெறும் தண்ணி மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததும் இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது பாக்கெட் பாலோ இல்லைனா பசும்பாலோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் சேர்த்துருக்கக்கூடியது பசும்பால் தான். இந்த 1/2 லிட்டர் பாலையும் இதில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாலையும் நல்லா கொதிக்க விடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விடாமல் இருந்தோன்னா இந்த சைனா கிராஸ் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த பால் கொதி வாரது வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நாம் சீனி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே சீனி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி பால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்க்கலாம். 1/2 கப் சீனி கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு சீனியும் சேர்த்ததுக்கப்புறமா இனி இது கூட நமக்கு விருப்பமுள்ள ஏதாவது ஒரு ஃபுட் கலர் சேர்க்கலாம். இல்லைன்னா ப்ளைனாக வெள்ளையாக கூட இந்த புட்டிங் ரெடி பண்ணலாம். நான் இப்போது கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த ஃபுட் கலரையும் இந்த பால் கூட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இனி இந்த புட்டிங்கில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும்னா நமக்கு விருப்பமுள்ள எசன்ஸோ இல்லைன்னா ஏலக்காய் பவுடரோ இது கூட சேர்க்கலாம். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்தா கூட இந்த புட்டிங் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வேனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இந்த வேனிலா எசன்ஸ் சேர்த்தா இந்த புட்டிங் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 1/4 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த புட்டிங்கை நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டீல் பிளேட்டில் எண்ணெயெல்லாம் தடவணும்னு அவசியம் கிடையாது. ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி நீட்டாக எடுத்து வச்சா போதும். அகர் அகர் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்ச இந்த பாலை அப்படியே பிளேட்டில் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு அரித்து ஊற்றிட்டோம்னா இந்த சைனா கிராஸ் வேகாமல் இதில் கிடந்தாலும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் இந்த அரிப்பில் வந்துடும். இப்படி அரித்து ஊற்றினதுக்கப்புறமா இந்த புட்டிங் மேலே இருக்கக்கூடிய இந்த நுரையெல்லாம் ஒரு ஸ்பூனால் மெதுவாக எடுத்துடணும். இல்லைன்னா ஆறின பிறகு இந்த நுரையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஸ்பூனால் இது மேலே இருக்கக்கூடிய நுரையெல்லாம் மெதுவாக எடுத்ததுக்கப்புறமா இதை இனி கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விடணும். நல்ல ஆறு செட் ஆகிறது வரைக்கும்
இனி ஸ்பூனால் இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது. நல்லா ஆறின பிறகு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு செட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புட்டிங்கை இன்னும் டேஸ்ட்டாக நம்ம சாப்பிடணுன்னா இதில் ஏதாவது நட்ஸு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக பாதாமை துருவி எடுத்திருக்கேன். இதை இந்த புட்டிங் மேலே தூவலாம். அப்போது இந்த புட்டிங் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். 5லிருந்து 6 பாதாம் வரைக்கும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்தால் போதும். அப்போ பார்க்கும்போது நிறைய போட்டது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த புட்டிங் நல்லா ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் இதை அப்படியே வச்சு செட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இந்த புட்டிங்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இனி நம்ம பாத்திரத்தை திருப்பினா கூட இந்த புட்டிங் கீழே விழாது. அந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தோட நல்லா செட் ஆயாச்சு. இனி நாம் இதை ஒரு கத்தியால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா? நம்ம ரெடி பண்ணின இந்த புட்டிங் நல்ல சூப்பராக செட் ஆகிருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இந்த சைனா கிராஸ் வச்சு ஒரு டேஸ்டியான புட்டிங் ரெசிபி பார்த்தாச்சு. இனி வரக்கூடிய ரமலானில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.